வணக்கம் மக்களே, எல்லாருக்கிட்டையும் முதல்ல நான் கேட்க வேண்டியது ஒரு மன்னிப்பு. ஏன்னா 2 ப்ரெடிக்ஷன் நான் சொன்னோம், அது 2 ப்ரெடிக்ஷனுமே வரல. ஆனால் மேட்சோட ரிசல்ட் ப்ரெடிக்ஷன் எல்லாமே நடந்திருக்கு. இது WWE ஆடியன்ஸா இல்லை விஜய் ஆண்டனி கான்சர்ட் இவன் ஆடியன்ஸான்னு தெரியல, பாட்டு பாடினே இருக்காங்க. ஃப்ரான்ஸில் எல்லா தீம் சாங்கும் பாடிக்கிட்டே இருக்காங்க. ஓப்பனிங் மேட்ச்சு பிளட் லைன் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் அண்ட் ராண்டி ஆர்டன். மேட்ச் ஆரம்பித்தோடனே ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச்னாங்க. நான் என்னமோ ராண்டி ஆர்டன் ஜெயிச்சிருவாங்க, நம்ம ப்ரெடிக்ஷன் தப்பாக போய்டுன்னு நினச்சேன். ஆனால் ப்ரெடிக்ஷன் தப்பாக போல. நான் நினச்சது ரோமன் ரெயின்ஸ் திரும்பி வருவாருன்னு. ஆனால் பிளட் லைன்லேயே டாமா குடும்பத்துலேருந்து யாரோ வந்திருக்காங்க. எனக்கு ஒரே டவுட்டு, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேராக இருக்கீங்க? இன்னும் எத்தனை பேராக வரப்போகிறீங்க? வந்துக்கினே இருக்கிறானுங்க. டெய்லி 2 பேர் இருக்குவீங்களோ? நான் 200% கேரண்டியோட சொல்கிறேன், ரோமன் ரெயின்ஸ் திரும்பி வந்தால் இட் வில் பி அகெயின்ஸ்ட் பிளட் லைன் தான். ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் பிளட் லைன் மேட்ச் கண்டிப்பாக நடக்கும். ரோமன் ரெயின்ஸ் ஹீல்லேருந்து பேபி ஃபேஸாக மாறுவார். கபூக்கி வாரியர்ஸ் வர்சஸ் பியங்கா பெலர் ஜேட் கார்கில். நாம சொன்ன மாதிரி ஜேட் கார்கில் பியங்கா பெலர் ஜெயிச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த மேட்ச். 2 பேருமே நல்ல அத்லீட், கேட்கவே வேணாம். டேமியன் ப்ரீஸ் ஜே ஊசோ மேட்ச் சொன்னோம், ஜே ஊசோ தோத்து போவார், டேமியன் ப்ரீஸ் ஜெயிப்பாருன்னு. அதே மாதிரி டேமியன் ப்ரீஸ் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் இதில் ஒரு டவுட், ஏன் அவருக்கும் ஜட்மெண்ட் டேக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னு. இந்த சண்டை என்னவா மாறுங்கிறது நமக்கு தெரியல. நம்மளோட 3வது ப்ரெடிக்ஷன் கரெக்டாக போச்சு. உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பு கண்டிப்பாக பேலி தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பேலி ஜெயிச்சாங்க. நான் சொன்ன மாதிரியே தான் நடக்குது. நல்லா இருந்துச்சு மேட்ச், பெருசாக எதுவும் இல்லை. டிஃபனி ஸ்ட்ராட்டன் நல்லா பண்ணாங்க. ஃபைனல் மேட்ச் கோடி ரோஜ் ஏஜே ஸ்டைலில் கோடி ரோஜ் ஜெயிச்சிட்டாரு. நான் ப்ரெடிக்ட் பண்ணது பிராக் லெஸ்னர் வருவாருன்னு, ஆனால் பிராக் லெஸ்னர் வரலை. ஸோ பிராக் லெஸ்னர் வராத நிலையில் கோடி ரோட்ஸோட அடுத்த அப்போனன்ட் யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதோ எல்லை நைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு யார் தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த சில பேருக்கு நன்றி, பல பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.